மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து நாம இந்த வீடியோல பார்க்கறது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் ஃபேமிலிஸ். என்னென்ன ஃபேமிலிஸ்னா ஃபேபேசி, சொலனேசி, லிலியேசி. ஸோ இது ஒவ்வொரு ஃபேமிலியும் இன் டீட்டெயில் நல்லா படிப்போம். ஓகே, இந்த டாபிக் எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா என்சிஆர்டி கிளாஸ் 11 பயாலஜி புக்ல இருந்து எடுத்திருக்கோம். ஃபேபேசி ஃபேமிலி அப்படின்னும் போது நம்மளுக்கு எந்த செடிகள் எல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னா பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஓகே, இந்த ஃபேபேசி ஸோ எது முன்னாடி ஏர்லியர் நேம் இதுக்கு என்னவா இருந்தது அப்படின்னா பாப்பிலியோ நாய்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய ஃப்ளவர் பார்க்கறதுக்கு நான் ஒரு பட்டர்ஃப்ளை போல காட்சியளிக்கிறதுனால இதை பாப்பிலியோ நாய்டே அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ நாம சொல்றக்கூடிய ஃபேமிலி என்ன அப்படின்னா ஃபேபேசி அப்படின்னு. ஓகே, இது எதனுடைய சப் ஃபேமிலியா இருக்கு அப்படின்னா லெகிமினோசே. ஸோ லெகிமினோஸ் பிளான்ட் எல்லாம் நாம சின்னதுலேருந்தே படிச்சிருப்போம். இந்த பிளான்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னு. ஸோ இதனுடைய ரூட்ல வந்து ரூட் நாடியூல் பார்க்க முடியுது நம்மளுக்கு. ஸோ இந்த ரூட் நாடியூல் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ரைசோபியம் போல இருக்கக்கூடிய பாக்டீரியாவால இந்த ரூட் நாடியூல் ஏற்படுத்தப்படுது. இது இந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த லெகிமினோசைல இருந்து தான் நாம படிக்கக்கூடிய இந்த ஃபேபேசி ஃபேமிலி வருது. ஓகே, வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படின்னும் போது இந்த பிளான்ட்டை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஹைட்டாக இருக்கக்கூடியது சிலது ட்ரீஸாக இருக்கலாம், சிலது ஷ்ரப்ஸ் குட்டை செடியாக இருக்கலாம், சிலது ரொம்ப சின்ன ஹர்ப்ஸாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ரூட் இப்போ பார்த்தோம், ரூட் நாடியூல்ஸ் கொண்டதாக இருக்கு. ஸோ ஸ்டெம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிலத்திலிருந்து மேல் நோக்கி வளரக்கூடியதா இருக்கு இந்த ஸ்டெம். அப்புறம் அதுல கிளைம்பர் இருக்கிறத பார்க்க முடியும் சில செடி. ஸோ சில செடியில இந்த மாதிரி டென்ட்ரல்ஸ் கொண்டதா இருக்கும். இந்த டென்ட்ரல்ஸ் இன்னொரு செடியவோ இல்லை இன்னொரு சப்போர்ட் ஒரு குச்சியவோ சார்ந்து அந்த வந்து வளர்ச்சி கிளைம் பண்ணி வளரக்கூடியதா இருக்கு. இப்போ லீவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லீவ்ஸ் ஆல்டர்னேட் லீஃபா இருக்கு. ஓகே, ஒரு ஸ்டெம்ல ஒரு நோட்ல இருந்து ஒரு சைடு லீஃப் வளர்ந்துருக்கு, அடுத்த நோட்ல இருந்து அடுத்த லீஃப் வளர்ந்துருந்தா இதை ஆல்டர்னேட் அப்படின்வோம். ஓகே, இப்போ ஆல்டர்னேட்டா இருக்கலாம். சில பிளான்ட்ல பின்னேட்லி காம்பவுண்ட் அப்படின் போது ஒரு லீஃப் வெயின்ல இருந்து மிட்ரிப்ல இருந்து சின்ன சின்ன லீஃப்லெட் அரேஞ்ச் ஆயிருக்கிறது. ஸோ இதை பின்னேட்லி காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சில பிளான்ட்ல பின்னேட்லி காம்பவுண்டா இருக்கும், சில பிளான்ட்ல சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் லீஃபாவும் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும். ஸோ இதனுடைய லீஃப் பேஸ் எப்படி இருக்கும்னா சில பிளான்ட்ல பல்வினேட். ஸோ அப்படி லீஃப் இருக்கு அப்படின்னா அதனுடைய பிடிஓல வந்து இங்கே பல்ஜ் ஆயிருக்கும், ஸ்டெம்மோட அட்டாச் ஆயிருக்கல. ஸோ இந்த பல்வினேட்டும் இங்கே பார்க்க முடியும். சில செடிகள்ல ஸ்டிப்புலேட்டா இருக்கும். ஸோ ஸ்டிப்புலேட் அப்படின் போது லீஃபோடைய இந்த பிடிஓலோட எட்ஜில் சின்னதா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பிரான்ச்சோட அட்டாச் ஆயிருக்க இடத்துல. லீஃபோடைய வெயின்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா ரெட்டிகுலேட் வீனேஷனா பார்க்க முடியும். அதாவது மிட்ரிப்ல இருந்து ஸோ மிட் வெயின்ல இருந்து சைட்ல லேட்ரல் வெயின்ஸ்ல இருந்து திரும்ப வெயின்லெஸ் ஃபார்மா இருக்கிறது தான் ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்ஃப்ளாரசன்ஸ் ரெசிமோஸ் டைப்பா இருக்கு. அதாவது இந்த மெச்சூர்ட் ஃபிளார் கீழேயும் இதுக்கு மேல வளரக்கூடிய மேல திரும்ப வளர்ந்துட்டே போகக்கூடியது யங் ஃப்ளவர்ஸா இருக்கக்கூடியதை ரெசிமோஸ் ஃப்ளவர் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வர ஒவ்வொரு ஃப்ளவரும் பைசெக்சுவல் கொண்டதா இருக்கு. அதாவது ஸ்டேமன்ஸும் நம்மளால பார்க்க முடியுது, இந்த கார்பல்ஸும் இதுல பார்க்க முடியுது. ஸோ ரெண்டுமே இருக்கறனால பைசெக்சுவல் ஃப்ளவர். ஜைகோமார்பிக் அப்படின் போது இந்த ஃப்ளவரை ஒரு டயகனல்ல மட்டும் தான் நம்மளால கட் பண்ண முடியும். ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வேற எந்த டயகனலும் கட் பண்ண முடியாது. ஸோ இதை ஜைகோமார்பிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேலிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா செப்பல்ஸ் 5 இருக்கு. ஸோ இந்த ஃப்ளவருடைய கேலிக்ஸ் இங்க பார்க்குறோம். இந்த கேலிக்ஸ் கிரீனா இருக்கக்கூடிய கேலிக்ஸ் 5 செப்பல்ஸா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதுவும் இங்க கீழே வந்து ஜாயிண்டா இருக்கு. ஸோ கேமோ செப்பாலஸ் அப்படின்னு அதனால தான் சொல்றோம். இந்த செப்பல்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே கனெக்டடா ஜாயிண்டா இருக்கிறதுனால. கேலிக்ஸோடைய ஏஸ்டிவேஷன் பார்த்தோம்னா வேல்வேட், அதாவது ஒரு கேலிக்ஸோட எட்ஜ் இன்னொரு கேலிக்ஸோட இந்த எட்ஜ் வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இப்படி ரிங் ஆட்டம். ஸோ இப்படி அரேஞ்ச் இருந்தா வேல்வேட் ஏஸ்டிவேஷன் அப்படின்றோம். சிலது வந்து இம்ப்ரிகேட்டா இருக்கும். அதாவது ஒன்று மேலே அதுக்கப்புறம் ஒன்று இப்படி கீழே இப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்படி இம்ப்ரிகேட்டாகவும் இருக்கும், வேல்வேட்டாகவும் இருக்கும். கொரோலா அப்படின் போது இதுல இந்த பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த கொரோலா. ஸோ இந்த கொரோலா 5 இருக்கு. அந்த 5 எப்படி அரேஞ்ச் இருக்குன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லார்ஜ் பெட்டல் ஆகும். பெட்டல்ஸ் வந்து கொரோலா அப்படின்னு சொல்ற இந்த பெட்டல்ஸ் 5 இருக்கு. ஸோ இங்க 5 பெட்டல்ஸ் பார்க்க முடியுது, 5 கொரோலா. ஓகே, இந்த 5 பெட்டல்ஸ் எப்படி இருக்குன்னா பாலி பெட்டாலஸா இருக்கு. அதாவது எதுவும் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகல. அப்புறம் பாப்பிலோனேஷியஸா இருக்கு, அதாவது பட்டர்ஃப்ளை போல காட்சியளிக்குது. கன்சிஸ்டிங் ஆஃப் போஸ்டீரியஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ மேல ஒரு ஒரு லார்ஜ் ஸ்டாண்டர்ட் பெட்டல், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் பெட்டல் என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு லேட்ரல் விங்ஸ்ல கவர் ஆயிருக்கு. அந்த லேட்ரல் விங்ஸ்க்கு கீழே என்ன அரேஞ்ச் ஆயிருக்குன்னா அதே தான் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா கீழ் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்மால் பெட்டல்ஸை கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஈஸ்டிவேஷன் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்டாண்டர்ட் பெட்டல் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, லேட்ரல் பெட்டல்ஸ் அதுக்குள்ள அரேஞ்ச் ஆயிருக்கு, வெக்ஸிலரி பெட்டல்ஸ் அதுக்குள்ள ஜாயின் ஆகி இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்படி அரேஞ்ச் ஆயிருந்தா அதை வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பிளான்டோடைய இந்த ஃப்ளவருடைய ஆண்ட்ரீஷியம் எப்படி இருக்குன்னா 10, அதாவது 9+1 அப்படின்ற கண்டிஷன்ல இங்க 9 பஞ்சா இருக்கு, 1 தனியா இங்க இருக்கு. ஸோ 9+1 கண்டிஷன்ல இருக்கு 10. அதனால தான் இது ரெண்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டு பஞ்சா காட்சி அளிக்கிறதுனால இதை டை அடல்பஸ் அப்படின்றோம். ஆந்தர் வந்து டை தீக்கஸா இருக்கு. அதாவது ஸ்டேமன் பார்த்தோம்னா இப்படி ரெண்டா பிளந்திருக்கு. ஸோ டை தீக்கஸா இருக்கு.
இப்போ கைனீஷியம் அப்படின்னும் போது இதனுடைய கைனீஷியம் ஓவாரி சுப்பீரியரா இருக்கு. சுப்பீரியர் அப்படின் போது நம்மளுக்கு இந்த ஓவாரி இப்படி மேல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கு கீழே இருந்து அரேஞ்ச் ஆயிருக்கிறது தான் அதர் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். ஸ்டேமன், பெட்டல், கேலிக்ஸ் எல்லாம் அதுக்கு கீழே இருந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சுப்பீரியர் ஓவாரி அப்படின்னு சொல்றோம். ஓவாரி மேல இருக்கு. மோனோ கார்புலரி. ஸோ ஒரே ஒரு கார்பல் தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கார்பல். ஸோ சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கார்பல் அது மேல லைனா அரேஞ்ச் ஆயிருக்கலாம். பட் அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து சென்டர்ல ஒண்ணுதான் இருக்கும். ஸோ மோனோ கார்புலரி. அதுக்கப்புறம் யூனிலாக்யூலார். ஸோ இப்போ ஒரு கார்பலுக்குள்ள ஒரு கேப் ஒன்று தான் இருக்கு. இங்க பார்ட்டிஷன் எதுவும் நடக்கல. அதனால யூனிலாக்யூலார் ஓவாரி. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் வந்து நிறைய இருக்கும். இப்போ பட்டாணி எடுத்துக்கிறோம். ஸோ பட்டாணியோடைய இதுல பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய ஓவியூல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுவும் ஆக்சைல் பிளாசன்டேஜ் ஒரு சைட் ஆஃப் பிளாசன்டேஷன்லேருந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால ஸ்டைலும் சிங்கிளா தான் நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஃப்ரூட் அப்படின் போது இந்த ஃப்ரூட் என்னன்னு சொல்றோம்னா லெக்யூம் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சீடா இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரூட் என்னவாகுது? சீடா இருக்கு. ஒன்னுல இருந்து மெனி நிறைய இருக்கலாம். நான் எண்டோஸ்பர்மிக்கா இருக்கும். ஸோ டைகாட் பிளான்ட்ல எல்லாமே எண்டோஸ்பர்ம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ ஃப்ளோரல் ஃபார்முலா பார்க்கலாம். ஃப்ளோரல் ஃபார்முலா ஜைகோமார்பிக் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த ஃப்ளவரை ஒரு வாக்கில் மட்டும்தான் கட் பண்ண முடியும். பைசெக்சுவல் போத் ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் இருக்கிறதுனால நம்ம இப்படி வரைகிறோம். பைசெக்சுவல். கேலிக்ஸ்க்கு கே போட்டு 5 போடுறோம். இந்த கேலிக்ஸ் யுனைடடா இருக்குன்னு பார்த்தோம். அதனால பிராக்கெட்ல போடுறோம். கொரோலா ஒரு ஸ்டாண்டர்ட் பெட்டல், 2 லேட்ரல் விங்ஸ், அதுக்கப்புறம் 2 கீழ், 2 கீழும் சேர்ந்து இருக்கிறதுனால பிராக்கெட்ல போடுறோம். ஆண்ட்ரேஷியம்க்கு ஏ, அதுக்கப்புறம் ஆண்ட்ரேஷியம் இங்க வந்து என்ன சொன்னோம்? டை அடல்பஸ், அதாவது 9+1 கண்டிஷன்ல இருக்கு. அந்த 9ம் யுனைடடா சேர்ந்து இருக்கு. அந்த 1 மட்டும் தனியா இருக்கு. ஸோ 9+1. கைனீஷியம் இங்க என்ன சொன்னோம் அப்படின்னா சுப்பீரியர் ஓவாரி. ஓவாரி மேல இருக்கிறதுனால கீழே எப்படி கைனீஷியம் கீழே ஒரு லைன் போடுறோம். ஓவாரி இருக்கிறதுனால 1 அப்படின்னு நம்ம போடுறோம். இப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபேபேசியில பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய பல்சஸ் வெரைட்டியில இது வந்து வரும். இந்த ஃபேபேசி அதாவது இந்த தூர் தால், அதுதான் ஆர்ஹார் தால் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிராம் அப்படின்ற இந்த கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் மூகு தால், பாசிப்பயிறு, இந்த மாதிரி செம் அப்படின்னு சொல்ற இந்த அவரை எல்லாம் வந்து இதுல வரும். ஸோ சோயாபீன். அப்புறம் இதுல எடிபிள் ஆயில் எடுக்கக்கூடியது எந்தெந்த இதுல இருந்துன்னா சோயாபீன் கிரவுண்ட்நட்ல இருந்து எடிபிள் ஆயில் கிடைக்குது. ஸோ டையா நம்மளுக்கு எதுல பார்க்குறோம்னா இண்டிகோ. ஸோ இந்த இண்டிகோ ஃபெரால நம்மளுக்கு டை வந்து எடுக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது சன் ஹெம்ப் அப்படின்னு சொல்ற இந்த பிளான்ட்ல நம்மளுக்கு ஃபைபர் கிடைக்குது. ஸோ சில பிளான்ட்ஸ் லைக் செஸ்பேனியா ட்ரைஃபோலியம் இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா இதுல இருந்து நம்மளுக்கு ஃபாடரா வந்து பிளான்ட்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. ஆர்னமெண்டலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில பிளான்ட்ஸ் ஆர்னமெண்டலா இருக்கு. லைக் லூமின், ஸ்வீட் பீ இதெல்லாம் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸா இருக்கு. சிலது வந்து நம்மளுக்கு மெடிசினல் பிளான்ட்டா இருக்கு. ஸோ மெடிசன் அப்படின் போது நம்மளுக்கு முளியாத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டெம் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ இது நல்ல மெடிசனலாகவும் யூஸ் ஆகுது. இப்போ ஃப்ளோரல் டயக்ராம் எப்படி வரையுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா ஃப்ளவருக்குமே மதர் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம மதர் ஆக்சஸ் போட்டிருக்கோம். ஸோ மதர் ஆக்சஸ் கீழே இங்கே கேலிக்ஸ் பார்த்தோம். ஸோ கேலிக்ஸ் எப்படி வேல்வேட் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஒரு ஏஜ் இன்னொரு ஏஜோட கனெக்டடா இருக்கு. ஏன்னா இது வந்து யுனைடெட் அப்படின்னு சொன்னோம். கேமோசெபாலஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இங்கே வேல்வேட் இம்ப்ளிகேஷன் கேமோசெபாலஸ் தான் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ 5 செப்பல். அதுக்குள்ள இருக்கக்கூடியது கொரோலா. கொரோலா ஈஸ்டிவேஷன் பார்த்தோம்னா வெக்ஸிலரி ஈஸ்டிவேஷன் அப்படின்னு சொன்னோம். ஒரு ஸ்டாண்டர்ட் பெட்டல் மேல லேட்ரல் பெட்டல்ஸ் இங்கே லேட்ரல் பெட்டலுக்குள்ள அரேஞ்ச் இருக்கிறது என்னன்னா கீல்ஸ் அப்படின்னு சொன்னோம். கீழ் இருந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதனால தான் கொரோலா என்ன சொன்னோம் 1+2+2 யுனைடெட் அப்படின்னு சொன்னோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்ட்ரிஷம் 9 ஒன்னா சேர்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்று தனியா இருக்கு. ஸோ 9+1ல இருக்கு இங்கே. ஸோ டை அடல்பஸ் கண்டிஷன் இங்க இருக்கு. சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஓவாரி இப்படி வரைகிறோம். ஓவாரிக்குள்ள இருக்க ஓவியூல் ஆக்சைல் பிளாசன்டேஷன் அப்படின்றதுனால ஒரு சைடா வரைகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது எந்த ஃபேமிலினா சொலனேசி. ஸோ சொலனேசி அப்படின் போதே பொட்டேட்டோ ஃபேமிலி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பொட்டேட்டோ மட்டும் இல்லை, இந்த மணத்தக்காளி இதெல்லாமே இந்த ஃபேமிலிக்குள்ள தான் வருது. ஸோ இது வைடா எல்லா இடத்துலையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வேர்ல்டு பார்த்தோம்னா வேர்ல்டு இருக்கக்கூடிய சென்ட்ரல் இருக்கக்கூடிய டிராபிக் ஜோன்லையும் இது பார்க்க முடியும். அந்த டிராபிக் ஜோனுக்கு 2 சைடில் இருக்கக்கூடிய சப் டிராபிக்கல் ஜோன்லையும் ஈவன் சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேட் ஜோன்லையும் இது வளர்றதை பார்க்க முடியுது சொலனேசி. அப்புறம் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் மோஸ்ட்டாக எப்படி இருக்கும்னா ஹர்ப்ஸாக தான் இருக்கும். சிலது ஷ்ரப்ஸாக இருக்கும். ரேராக தான் ஸ்மால் ட்ரீஸாக வந்து பார்க்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக ஹர்ப்ஸ் ஷ்ரப்ஸாக நம்ம பார்க்க முடியும். ஸ்டெம் எப்படி இருக்குன்னா ஹெர்பேஷியஸ். ஸோ கிரீன் ஸ்டெம்மா உடையிற ஸ்டெம்மா தான் இருக்கும். ஆனால் சிலது ரேராக உட்டியா இருக்கலாம். அப்புறம் ஏரியல் அதாவது நிலத்திலேருந்து மேல் நோக்கி வளரக்கூடிய ஏரியல் எரெக்ட் ஸ்டெம்மா இருக்கு. அதுக்கப்புறம் சிலிண்ட்ரிக்கல் அந்த ஸ்டெம் அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னு பார்த்தோம்னா சிலிண்ட்ரிக்கலா இருக்கு. அப்புறம் பிரான்ச்டு ஸ்டெம்ஸ் நம்மளால இங்கே பார்க்க முடியுது. ஒவ்வொரு நோட்லேருந்தும் பிரான்ச்சஸ் அரைஸ் ஆகுது. ஸோ அந்த பிரான்ச்சஸ் எங்கேருந்து அரைஸ் ஆகுதுன்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்சிலரி பட்ல இருந்து அரைஸ் ஆகுது. அதனால பிரான்ச்டு சாலிட் ஆர் ஹாலோ ஸ்டெம்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ பிரான்ச்ட் சாலிட் ஆர் ஹாலோ அப்படின் போது நம்மளுக்கு இங்கே பிரான்ச்சஸ் பார்த்தோம். சாலிட் அப்படின் போது இந்த ஸ்டெம் இருக்கு அப்படின்னா உள்ள ஃபுல்லா நிரம்பி இருக்கக்கூடியது
கார்டெக்ஸ், பேரன்கைமா, வாஸ்குலர் பண்டில்ஸ். இப்போ ஹாலோ ஸ்டெம் அப்படின்போது உள்ள ஒரு ஹோலோட இருக்கக்கூடியது. ஸோ அதை தான் நம்ம ஹாலோ ஸ்டெம் அப்படின்றோம். சில வகையில் வந்து இந்த நோட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஹாலோவா இந்த சொலினேசி ஃபேமிலியில பார்க்க முடியும். ஹேரி ஆர் கிளாபரஸ் அப்படின்போது சில ஸ்டெம்ல ஒரு ஹேரி ஸ்ட்ரக்சரா இருக்கும், சிலது பிளெயின் ஸ்மூத் ஸ்டெம்மாவும் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ரேரா நம்ம பார்க்கக்கூடியது இந்த பொட்டேட்டோவை சொலானம் டியூபரோசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பொட்டேட்டோல இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் இது ஒரு டியூபர் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இந்த பொட்டேட்டோ. ஓகே, இப்போ லீவ்ஸ் பார்க்குறோம். லீவ்ஸ் அப்படின்போது இங்கே நம்மளுக்கு என்ன பார்க்குறோம்னா ஆல்டர்னேட் லீவ்ஸ் தான் நம்மளுக்கு பார்க்க முடியுது. அதாவது ஒரு நோட்லேருந்து ஒரு லீவ், அடுத்த நோட்லேருந்து இன்னொரு லீவ், ஆல்டர்னேட்டிவா ஒரு சைடு ஒன்று இன்னொரு சைடு ஒன்று. ஸோ அப்படி அரேஞ்ச் ஆகக்கூடிய லீவ் சிம்பிளாக இருக்கும். ஸோ சிம்பிள் அப்படின்போது நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட லீஃப். அப்புறம் ரேராக தான் பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃபாக இருக்கும். மோஸ்ட்டாக சிம்பிள் லீஃப், ரேராக தான் இந்த மிட் ட்ரிப்ல இருந்து இப்படி சின்னதாக லீஃப்லெட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ரேர் கேஸ். அப்புறம் எக்ஸ் ஸ்டிப்புலேட், இங்கே இந்த லீஃபோடைய இந்த ஸ்பீட்டியோலுக்கு கீழே ஸ்டிப்யூல்ஸ் வந்து இருக்காததுனால எக்ஸ் ஸ்டிப்புலேட். வீனேஷன் எப்படி இருக்கும்னா ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ வெயின்லெட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு? ஸோ ஃப்ளோரல் கேரக்டர்ஸில் இன்ஃப்ளாரசன்ஸ் ஒத்தையா, அதாவது ஒரு பஞ்சாகவும் இருக்கலாம், ஆர் டிப்பில் இருக்கலாம், ஆர் இந்த சைடில் பிரான்ச்சஸ் வருது இல்லைங்களா, ஆக்சிலரியாவும் இருக்கலாம், ஆர் சைமோஸாவும் இருக்கலாம். ஸோ பஞ்சா கொத்தா வளரக்கூடியதாகவும் இருக்கலாம். ஸோ ஃப்ளவர் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ளவருமே ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் இரண்டுமே கொண்டதாக இருக்கும். ஸோ அதனால ரெண்டுமே இருக்கு. எந்த டயகனல்ல கட் பண்ணாலும் இதனுடைய ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும்ன்றதுனால இந்த ஃப்ளவர் ஆக்டினோமார்பிக்கா இருக்கு. இப்போ கேலிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கேலிக்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? 5 செப்பல்ஸா அரேஞ்ச் ஆயிருக்கு, அதுவும் சேர்ந்து இருக்கு. ஸோ யுனைடெட் 5 செப்பல்ஸ். பர்சிஸ்டன்ட் வால்வேட் ஈஸ்டிவேஷன். கொரோலா அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் 5 பெட்டல்ஸ், 5 பெட்டல்ஸுமே யுனைட்டடா இருக்கு. ஈஸ்டிவேஷன் பார்த்தோம்னா இங்கே வால்வேட் ஈஸ்டிவேஷன். ஸோ ஒரு சர்க்கிள்ல நம்மளால வரைய முடியும். ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஸ்டேமன்ஸ் 5 இருக்கு, 5 ஸ்டேமன்ஸுமே எபிபெட்டாலஸ். ஸோ எபிபெட்டாலஸ் அப்படின்போது நம்மளுக்கு இந்த கொரோலாவோட சேர்ந்து இந்த எஜ்ஜில் சேர்த்து வரையணும். ஸோ ஒரு கோடு போட்டு வரையணும். ஸோ எபிபெட்டாலஸ் அப்படின்போது இப்படி வரையணும். கைனீஷியம் அப்படின்போது பை கார்புலரி ஆப்ளிகேட்லி பிளேஸ்ட் அப்படின்னா, ஸோ இப்போ கைனீஷியம் இங்கே எடுத்துக்கிறோம். இதை கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு சைடில் இருக்கக்கூடியது தான் இது பை கார்புலரி அப்படின்னு சொல்கிறோம். சின் கார்பஸ்ன்றது ஜாயின் ஆயிருக்கு. அப்புறம் ஓவேரி எப்படி இருக்குன்னா சுப்பீரியரா இருக்கு. இந்த சுப்பீரியர் இருக்க ஓவேரிக்கு கீழே இருந்து தான் நம்மளுக்கு ஆண்ட்ரீஷியம் பெட்டல் செப்பல் வந்து அரேஸ் ஆகுது. சின் அப்படின்றது வந்து ஜாயின் அப்படின்றதுனால இந்த கார்பல்ஸ் ரெண்டு சைடும் இருக்க கார்பல் ஜாயின் ஆயிருக்கு. அப்புறம் பைலாக்யூலார், இங்க இருக்கக்கூடிய ஒரு லாக்யூல் ரெண்டா செப்டம் பிரிஞ்சிருக்கிறதுனால இது பைலாக்யூலார். பிளாசன்டேஷன்றது சென்டர்ல இருக்கக்கூடியது, இது ஸ்வாலன், நல்ல திக்கா இருக்கு சென்டர்ல. அதுக்கப்புறம் சைட்ல அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் எப்படின்னா நிறைய இருக்கு. பிளாசன்டேஷன் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பிளாசன்டேஷன்ல இருந்து அரேஞ்ச் ஆயிருக்கு ஓவியூல்ஸ். ஸோ இது பிளாசன்டேஷன் என்ன சொல்றோம்னா ஆக்செல் பிளாசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின் போது இதுல பெரின்னு சொல்லலாம், கேப்சியூல் அப்படின்னும் சில ஃப்ரூட்ஸை சொல்ல முடியும். சீட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா எண்டோஸ்பெர்மஸா இருக்கு. ஸோ இதுல எண்டோஸ்பெர்ம் அடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளோரல் ஃபார்முலா ஆக்டினோமார்பிக் இப்படி வரையறோம், பைசெக்சுவலுக்கு இப்படி வரையறோம், ஒரு கேலிக்ஸ் 5 சேர்ந்து இருக்கு பிராக்கெட்ல போடுறோம், கொரோலா 5 சேர்ந்து இருக்கு பிராக்கெட்ல போடுறோம். அப்புறம் ஆண்ட்ரேஷியமும் 5 தனியா இருக்கு. பட் இது ஆண்ட்ரேஷியம் கொரோலாவோட சேர்ந்து இருக்கனால மேல எப்படி வரையறோம் ஒரு கர்வ். கைனீஷியம் சுப்பீரியரா இருக்கு, அதனால கீழே ஒரு கோடு போடுறோம். ரெண்டு கைனீஷியம் சேர்ந்து இருக்கிறது சின் கார்பஸ், அதனால பிராக்கெட்ல போடுறோம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் சொலனேசி ஃபேமிலி அப்படின்னா, ஸோ இதுல நம்ம சாப்பிடக்கூடிய டொமேட்டோ, பிரிஞ்சால், அப்புறம் பொட்டேட்டோ இது எல்லாமே இந்த சொலனேசியில வருது. அதை தவிர ஸ்பைசியான சில்லி, அப்புறம் மெடிசினல் பிளான்டான இந்த பெலடோனா, அப்புறம் அஸ்வகந்தா இது எல்லாமே நம்மளுக்கு இந்த சொலனேசி ஃபேமிலியில வரக்கூடியது. ஸோ ஃபியூமிகேட்டரி டொபாக்கோவும் இந்த சொலனேசி ஃபேமிலியில தான் வரக்கூடியது. ஆர்னமெண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்றதுக்கு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டா பெட்டூனியாவை நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது லிலியேசி ஃபேமிலி. ஸோ லில்லி ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லில்லி ஃபேமிலி எல்லாமே வந்து மோனோகாட்டுக்கு வந்து எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ எல்லா இடங்கள்லையும் நம்ம இதை பார்க்க முடியுது. வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இதை பெரினியல் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதனால பெரினியல் ஹெர்ப்ஸ் அப்படின்னா இதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆனியன் எடுத்துக்கிறோம், இதனுடைய பல்ப்ஸ் வந்து ஸோ சப் சாயில் ஆர் அந்த சாயிலுக்கு கொஞ்சம் மேலாக புதைஞ்சிருக்கும். ஸோ அது எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ இது முளைச்சி வருது. அதனால பெரினியல் ஹெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வித் அண்டர் கிரவுண்ட் பல்ப்ஸா இருக்கலாம், கார்ன்ஸா இருக்கலாம், சிலது வந்து ரைசோம்ஸ். ஓகே, இப்போ லீவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பேசல் லீவ்ஸா இருக்கு. அதாவது ஒரு லீவ் இப்படி ஷீட் மாதிரி கவர் ஆயிருக்கு உள்ள இருக்கக்கூடிய லீவ்ஸ். ஸோ பேசல் லீவ். ஆல்டர்னேட்டிவா இந்த லீஃப் அரேஞ்ச் ஆயிருக்கு. லீனியர் ஸ்டிபியூல்ஸ் இங்கே பார்க்க முடியாததுனால எக்ஸ்டிபியூலேட்.
வீனேஷன் ஆஃப் இந்த லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா parallel வீனேஷன். இது மோனோகாட்டுக்கான உரித்தான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் சாலிட்டரி தனியாகவும் இருக்கலாம், பஞ்சா சேர்ந்து சைமோசாவும் இருக்கலாம், ஆஃபன் அம்ப்ரலேட்டாவும் இருக்கலாம், அம்ப்ரலா போல சேர்ந்து அழகாவும் அரேஞ்ச் ஆயிருக்கலாம் இப்படி. அதுக்கப்புறம் ஃப்ளவர் பார்த்தோம்னா ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஸோ பைசெக்சுவல் ஆக்டினோமார்பிக். ஸோ எந்த டயகனல்ல வேணாலும் இந்த ஃப்ளவரை நம்மளால கட் பண்ண முடிஞ்சு அப்போ ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பீரியாந்த் அப்படின்னும் போது நம்மளுக்கு பெட்டல்ஸ் செப்பல்ஸ் இப்படி ரெண்டும் கொரோலா கேலிக்ஸ் அப்படின்னு தனித்தனியா இல்லாம சேர்ந்தே இருக்கிறதுனால டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பீரியாந்த் இங்க என்னவா இருக்கு? டெப்பல்ஸ் 6, அதாவது 3+3, 3 மேல 3க்கு அதுக்கு கீழே இருக்கும். ஸோ ஆஃபன் யுனைடெட் இன்டு அ டியூப். இந்த பீரியாந்த் கனெக்ட் ஆகி ஒரு டியூப் போல கீழே வந்துரும் பெருசிலா. அப்புறம் ஈஸ்டிவேஷன் வேல்வேட் ஈஸ்டிவேஷன் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். நம்மளுக்கு கரெக்டா ஒரு ரிங் போல, அதாவது ஒரு எட்ஜ் ஆஃப் பெட்டல் ஆர் செப்பல் இன்னொரு எட்ஜ் ஆஃப் டெப்பலோட சேர்ந்து இருக்கிறது. ஸோ இதுதான் நம்ம வேல்வேட் ஈஸ்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஆண்ட்ரீஷியம் 6 இருக்கு, ஸ்டேமன் 6 இருக்கு, அதுவும் 3+3 கண்டிஷன்ல இருக்கு. அப்புறம் 3+3, அதாவது உள்ள இருக்க ஒரு லேயர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு, அடுத்த வெளியில இருக்க அடுத்த லேயர்லயும் இங்க ஜாயின் ஆயிருக்கு. ஸோ 3+3 ஸ்டேமன். இது எப்படி இருக்குன்னா எபிபெட்டால் டெப்பாலஸ் டெப்பல்ஸோட ஜாயின் ஆயிருக்கு. அப்புறம் கைனீஷியம் பார்த்தோம்னா ட்ரை கார்பலரி. ஸோ கார்பல் எப்படி இருக்கு? இப்படி 3 லாக்யூலா அரேஞ்ச் ஆயிருக்கு, செப்பரேட்டா இருக்கனால ட்ரை கார்பலரி. 3மே சேர்ந்து இருக்கு, சின் கார்பஸ். ஓவேரி எப்படின்னா இந்த அதர் ஃப்ளவர் வேர்ல்டுக்கு மேல இருக்கு, அதனால ஓவேரி சுப்பீரியர் அப்படின்றோம். ட்ரை லாக்யூலார் அப்படின்னு நீங்க பார்த்தோம், 3 லாக்யூல் 3ஆ பிரிஞ்சிருக்கு, வித் மெனி ஓவியூல்ஸ் கொண்டதாக இருக்கு. பிளாசன்டேஷன். ஸோ சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பிளாசன்டாலேருந்து அரேஞ்ச் இருக்கனால ஆக்சேல் பிளாசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃப்ரூட் அப்படின்னும் போது இதை கேப்சூல் ஆர் பெரி, சிலது தான் பெரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், மோஸ்டா கேப்சூல் டைப் ஆஃப் ஃப்ரூட். இப்போ சீட் அப்படின் போது எண்டோஸ்பர்மஸ் சீட் அப்படின்னு, மோஸ்டா மோனோகாட்டிலிடஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா எண்டோஸ்பர்ம் சீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃப்ளோரல் ஃபார்முலா நம்ம பிஆர் பிராக்ட் இருக்கிறதுனால பிஆர் அப்படின்றோம். எப்படி வேணா கட் பண்ணலான்றதுனால ஆக்டினோமார்பிக். அப்புறம் 2 ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் இருக்கிறதுனால பைசெக்சுவல். பெட்டல்ஸ் டெப்பல்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கனால பீரியாந்த் பி. அதுக்கப்புறம் 3+3 இருக்கு. ஆண்ட்ரீஷியமும் 3+3, ஆனா இங்க பீரியாந்தோட ஜாயின் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்க ஒரு கர்வ். கைனீஷியம் என்ன பண்றோம்? 3 இருக்கு, 3யும் சேர்ந்து இருக்கனால பிராக்கெட்ல போடுறோம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இந்த லிலியேசி ஃபேமிலிக்கு எப்படி இருக்குன்னா, இது நிறைய குட் ஆர்னமெண்டல் பிளான்ஸா இருக்கு. லைக் டியூலிப் பார்க்கலாம் ஆர்னமெண்டலா, அப்புறம் குளோரியோசாவை பார்க்கலாம். அப்புறம் மெடிசனா பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஆலோஜெல். ஸோ ஆலோவேரா பிளான்ட்டை மெடிசனலுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்பராகஸ் நல்ல வெஜிடபிளாகவும் யூஸ் பண்றோம், கால்சிசனும் நம்மளுக்கு வெஜிடபிளா யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஃப்ளோரல் டயக்ராம் அப்படின் போது ஆக்டினோமார்பிக், அதாவது மதர் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெப்பல்ஸ் எப்படி வரைஞ்சிடுறோம். 3+3 டெப்பல்ஸோட கனெக்ட் ஆயிருக்க ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது ஸ்டேமன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியது எதுனா இந்த ஓவாரி. ஓவாரிக்குள்ள ஓவியூல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? ஆக்செல் பிளாசன்டேஷன், 3 லாக்யூல்ஸோட அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 3 ஃபேமிலியோடைய டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.